ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாட்டுக்கோழி வச்சு ஒரு சூப்பரான பெங்களூர் ஸ்டைலில் தோனியா பிரியாணி ரெசிபி தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே போய் நாட்டுக்கோழி வந்து சூப்பராக க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் வந்து சமையல். சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி தொன்னை பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸாக, பட் அதுக்கான டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நாட்டுக்கோழி தொன்னை பிரியாணி சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் பிடிச்சவங்க க்ரீன் ஹார்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம், வெங்காயத்தை தவிர. ஸோ இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எவ்வளோ போடணும் அப்படின்னு நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/2 kg அளவுக்கு வந்து பிரியாணிக்கு ரெடி பண்ணியிருந்தேன். பட் நான் டிஸ்கிரிப்ஷனில் 1 kg அளவுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கட்டு கொத்தமல்லி, 1/2 கட்டு புதினா இதையும் எடுத்து இது கூட போட்டுக்கலாம். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா. உங்களுக்கு பச்சை மிளகாலேயே காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னோடய வீடியோவை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய், இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பைசஸும் வந்து ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல் கரம் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் மிளகு, ஜீரகம், சோம்பு இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம ரெகுலராக செய்கிற பிரியாணி விட இந்த மாதிரி ஒரு தட்டி பிரியாணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸோ கர்நாடகாவோட ஸ்பெஷலான பிரியாணி அப்படின்னே சொல்லலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இந்த மிளகு, ஜீரகம், சோம்பெல்லாம் ஆட் பண்ணுறோம்ல, அதுதான் இந்த பிரியாணியோட ஸ்பெஷல். ஃப்ளேவரே வந்து வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அப்பயும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பட் எனக்கு வந்து இப்படி ஹோலாக போட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அதனால் நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வதக்கி கூட அரைப்பாங்க. பட் நான் வந்து ஃபஸ்ட்டே அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்கிக்கிறேன். ரெண்டுமே ஒன்று தான். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தக்காளி, 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு தக்காளி சேர்த்துட்டு ஒரு 1/2 லெமன் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து லெமன் சேர்த்துல, அதனால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கழுவி இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையும் வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ மசாலா வந்து நல்லா சுருள வதக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக எல்லா கீரை இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வதக்கிடுவாங்க. கொத்தமல்லி, புதினா, வெந்தயம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைப்பாங்க. பட் ரெண்டுமே ஒன்று தான். அது வதக்கி அரைச்சாலும் இல்லை அரைச்சிட்டு வதக்கினாலும் ரெண்டுமே ஒன்று தான். டேஸ்ட் வந்து எந்த டிஃபரும் ஆகாது. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர், நம்ம என்னென்ன மசாலா போடணுமோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கல சிக்கனு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் வதக்கி விட்டோம்னா நம்மளோட மசாலா வந்து நல்லா வதங்கிடும். ஸோ சிக்கன் வந்து செப்பரேட்டாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலா போட்டோம்னா சிக்கனில் வந்து மசாலா ஒட்டாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சிக்கனையும் சேர்த்து ஒரு நாட்டுக்கோழி அப்படிங்கிறதான ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பும் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கர்நாடகா தொன்னை பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி கழுவின தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு காரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்தது. என்னோடய பச்சை மிளகா வந்து காரம் கம்மி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வரமிளகா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 3 விசில் போல் வச்சு எடுத்துக்கிட்டப்புறம்
சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ மீதி வந்து ரைஸ் போட்டுட்டு குக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான கர்நாடகா ஸ்டைல் தொன்னை பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு உரப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேணுன்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் சூப்பரான நாட்டுக்கோழி வச்சு ஒரு சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் அதே மசாலா வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து மண் சட்டியில் வதக்கி விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சு வேக வச்சோம்னா கண்டிப்பாக வெந்துடும். நாட்டுக்கோழி வேகாதுன்னெல்லாம் நினைக்காதீங்க. இல்லை குக்கரில் போட்டு தான் வேக வைக்கணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான், சூப்பரான தொன்னை பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண வேண்டியே நல்லா கீழேருந்து அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பியும் லிட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு குக்கரை லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி லிட்டை போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மேலே நெய் வந்து ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கனும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரையும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமையல். இதே மாதிரி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபியை சூப்பரான ஒரு தொன்னை இலையில் வச்சு சர்வ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த டிஷ்ஷோட இதே ஹைலைட்டு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விதமான கீரையெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இதில் அயன் கண்டென்ட் மினரல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுவிங்கன்னா நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். சூப்பரான பிரியாணி, இது கூடவே வந்து சூப்பரான பெப்பர் ஃப்ரையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமையல். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு முடிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீட் இன் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. Until then, bye from Asha. Bye.